எஸ்பிஐலேருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். இதுக்கான கல்வி தகுதி பார்த்தீங்கன்னா, நீங்கள் வெறும் 10th படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான எந்த ஃபீஸும் கிடையாது, எக்ஸாமும் கிடையாது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்பளத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மந்த்லி 25,000 உங்களுக்கு ஸ்டார்டிங் சேலரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் பாருங்கள். அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக உள்ளே வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதோட நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஜாயின் பண்ண இருந்தீங்கன்னா அதிலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுலேருந்து நான் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இப்போ பார்த்துட்டு இருக்கக்கூடிய லைஃப் இன்சூரன்ஸ், அதாவது எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஜாப்போட அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் அண்ட் அப்ளை பண்ணுற லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கிளிக் பண்ணி படித்து பாருங்கள். ஸோ கேஷ் அந்த லிங்க் கிளிக் பண்ண உடனே டைரெக்டாக நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. இதுதான் எஸ்பிஐ லைஃப் இன்சூரன்ஸ் ஜாபோட அஃபிஷியல் வெப்சைட் கேரியர். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 விதமான ஜாப் கொடுத்துருக்காங்க. ஒன்று எம்ப்ளாய்மெண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, அட்வைசர் ஒன்று கொடுத்துருக்காங்க. நாம் இப்போ அப்ளை பண்ணுறத பார்த்தீங்கன்னா அட்வைசரை தான் நம்மளுக்கு அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. எம்ப்ளாய்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நீங்கள் டைரெக்டாக பேங்க்கில் போய் நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. அட்வைசரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம், அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தே வேலை செய்யலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுக்கு எப்படி அப்ளை பண்ணுறத நம்ம இப்போது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ப்ரொசீஜர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த ப்ரொசீஜரை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டேரெக்டாக இந்த அஃபிஷியல் வெப்சைட்டுக்கு உள்ளே போயிடும். நீங்கள் கிளிக் பண்ண உடனே பாருங்கள் டேரெக்டாக இதுக்கு உள்ளே போயிடும். இதில் பிகம் இன்சூரன்ஸு அட்வைசர் வித் லைஃப் இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுக்கு யார் யார் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலாக கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா அதுலேயும் சொல்லுவாங்க. ஒய் பிகம் ஏ பை இன்சூரன்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, அதுலேயும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யார் இதுக்கு அப்ளை பண்ணலாம், எந்த குவாலிஃபிகேஷன் இருக்கணும் அப்படின்றது இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஹூ கேன் அப்ளைன்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலாக வந்துடும். அப்ளிகண்ட் கேன் பி பிஸ்னஸ்மேன். இது பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டர், அதாவது ப்ராடக்ட் ஃபைனான்சியல் டிஸ்ட்ரிபியூட்டர் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்களும் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃபு இவங்களும் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணலாம். அதுவும் இல்லாமல் எக்ஸட்ரா கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது யாருனாலும் அப்ளை பண்ணலாம் அப்படின்றது இவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா மினிமம் 18 வயசு ஆயிருந்தாலே போதும், நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வெறும் 10th பாஸ் பண்ணாலே இதுக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்படின்றது இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த 10th கூட நீங்கள் எந்த போர்டில் படித்தாலும் சரி, எந்த இன்ஸ்டிடியூட்டில் படித்தாலும் சரி, நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு எலிஜிபிள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுக்கு எவ்வளோ சேலரி இருக்கும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் இதில் உங்களுக்கு பிரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அதுவும் நான் உங்களுக்கு இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறது அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லிமிட்டட், அதாவது பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டட் ஏர்னிங். உங்களுக்கு நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சேலரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எவ்வளோ ஒர்க் பண்ணுறீங்களோ அவ்வளோ தான் உங்களுக்கு சேலரி வரும். இதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதும் எந்த ஒரு பைசாவும் நீங்கள் இதில் போடக்கூடாது அப்படின்ட்டு இவங்களே சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் இது பார்த்தீங்கன்னா ஓன் பிஸ்னஸை நீங்கள் பண்ணலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரியல் டைம் மேக் அப்படின்றத பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கான நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இவங்களே கால் பண்ணி உங்களுக்கான ட்ரைனிங் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஜாபே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு எப்படி கால் லெட்டர் வரும் அப்படின்றதுலேருந்து உங்களுக்கு ப்ரீஃபாக இதில் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் இது அப்ளை பண்ண உடனே உங்களுக்கு எப்படி ட்ரைனிங் கொடுப்பாங்க, எத்தனை வீக்கு ட்ரைனிங் இருக்கும், எத்தனை மந்த்லி ட்ரைனிங் இருக்கும் அப்படின்றதையும் உங்களுக்கு ஃபுல்லாக இதில் கொடுத்துருக்காங்க. அதையும் பார்ப்போம். சரி, இது கிளிக் பண்ணிங்க உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்துடும். அதில் பார்த்தீங்கன்னா ஈஸி டு எக்ஸ்பிளைன் ப்ராடக்ட்னு கொடுத்துருக்காங்களா, இவங்க உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஜாப் மூலிமா உங்களுக்கு நிறைய ரிவார்டு, நிறைய பெனிஃபிட்ஸு அந்த மாதிரி கிடைக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க.
இவங்க பாருங்க வெல் ஆர் வெல் அண்ட் டிஃப்ரெண்ட் கேரியர் க்ரோத் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லைங்களா. கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா இதுக்கான அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுற பேஜ் வரும். அந்த பேஜ் உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு மிஸ்ஸஸா மிஸ்டரா அப்படின்றத நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுடைய நேம் வந்து நீங்கள் கேப்சாவில் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடி கொடுதுங்க. அதில் தான் உங்களுக்கு கால் லெட்டரு எல்லாம் வரும். ஃபோன் நம்பரும் கேட்டிருக்காங்க, அட்ரஸும் கேட்டிருக்காங்க. உங்களுடைய பர்மனண்ட் அட்ரஸ் எதுவோ அது கொடுங்க. ஏன்னா அவங்களுக்கு கால் லெட்ரு வரும். உங்களுடைய ஃபோன் நம்பர் கேட்டிருக்காங்க. உங்கள்கிட்ட 2 ஃபோன் நம்பர் இருந்தால் 2 ஃபோன் நம்பர் கொடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஸ்டேட்டு செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. நீங்கள் தமிழ்நாடுனா இந்த ஸ்டேட்டில் இந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுங்கள். தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிட்டி செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ தமிழ்நாடு செலக்ட் பண்ணாச்சு. இப்போ சிட்டி ஓப்பன் ஆகும் பாருங்கள். சிட்டியில் வந்து நீங்கள் எந்த என்ன சொல்கிறது உங்களுடைய நியரஸ்ட் எதுவோ நீங்கள் எந்த இடத்துக்கு நீங்கள் அப்ளை பண்ணணுமோ அந்தோடைய நேமை பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கேப்சாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்மால் கேப்சாவை என்ட்ரி பண்ணிவிட்டு சப்மிட்னு கொடுத்தா இந்த லெட்டர் வந்து உங்களுக்கு சப்மிட் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இவங்க வந்து கால் லெட்டர் வரும். கால் லெட்டர் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஜாப் எப்படி ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ட்ரைனிங் இருக்கும். ட்ரைனிங்கு அப்புறம் தான் உங்களுக்கு இந்த ஜாபை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ காய்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.